வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி. அதாவது மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால தான் மாம்பழத்துக்கு வந்து பழங்களின் ராஜா அப்படின்ட்டு ஒரு பேர் வந்தது. சரிங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி. இதில் ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு அட்டகாசமான மாம்பழ பச்சடி. இது பச்சடின்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஏன்னா பட் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கடைசியில் முடியும் போது அல்வா மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த பழம் வந்து நான் ஊரில் கொண்டு வந்திருந்தேன். இது வந்து வீட்டில் காய்ச்ச பழம் தான். இது பழம் பேர் தெரியாது. இது பாருங்கள், பழம் ஃபுல்லாக ஒரே நாராக தான் இருக்கும். பழம் ஃபுல்லாக மொத்தமாக நார். நல்ல விட்டமின் ஏலேருந்து ஆன்டி ஆக்சிடென்ட்லேருந்து ஃபைபர்லேருந்து இதில் இல்லாத சத்துக்களே கிடையாது. இதை வந்து நம்ம எண்ணெய்லாம் நான் எதுவுமே சேர்க்கல. பாருங்கள், கடாயில் வெறும் மாம்பழம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாம்பழம் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாம்பழ பச்சடிக்கு நல்லா வந்து மாம்பழம் வெந்து வாசனை ஊற தூக்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்ன பார்க்கலாமா? பாருங்கள், none other than ஜாக்ரி. அதாவது இந்த ஜாக்ரியில் இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி, வெள்ளத்தில் இரும்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. சரிங்களா? அதே மாதிரி மாம்பழத்தில் விட்டமின் ஏலேருந்து ஆன்டி ஆக்சிடென்ட்லேருந்து விட்டமின் சிலேருந்து எல்லாமே இருக்குது. நம்மளோட கண்ணுக்கு, ஹேருக்கு, நம்மளோட ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அதோடு இந்த வெல்லம் வந்து சேரும்போது உங்களுக்கு நல்ல முடி வளரும். சரி பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்போ நம்ம சேர்த்த வெல்லம் வந்து நல்லா உருகி வரணும். இப்போ அங்கங்கே கொஞ்சம் என்ன தான் நான் பொடி பண்ணி போட்டாலும் அங்கங்கே கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அது எல்லாம் மொத்தமாக இந்த மாம்பழத்தோடு சேர்ந்து வரணும். நம்மளுக்கு வந்து இந்த ரத்த சோகையெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணி கொடுத்துரும். முக்கியமாக மாம்பழ சீசனில் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி, எங்கள் வீட்டிலலாம் டெய்லி இருக்கும். இது மாம்பழ சீசன் முடிகிற வரைக்கும் மினிமம் 3-4 மாதத்துக்கு இந்த, அதாவது இதுனா இது மட்டும் கிடையாது, அது ஊறுகாய் எல்லாமே வீட்லேயே எல்லாமே செஞ்சு சாப்பிட்றது தான், கடையில் வாங்குறதோட. ஸோ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் இப்போ இதை க்ளோஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய கட்டி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். 15 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ கலர்லேருந்து அப்படியே கோல்டு கலரில் எவ்வளோ சூப்பராக இந்த மேங்கோ பச்சடி சூப்பராக மாறி இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்படியே வச்சா இந்த கோல்டு வந்து அப்படியே ப்ரௌன் கலராக மாறிடும். இதுதான் வந்து நல்ல பதம், நல்லா வெந்திருக்கு. சரிங்களா? இது வந்து 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஓகேங்களா? இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப்.